ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 3 பகவானின் லீலைகள் பதங்கள் 16-17. 16ஆம் பதம். ஏவம் சஞ்சிந்திய பகவான் ஸ்வராஜ்யே ஸ்தாபிய தர்மஜம் நந்தயாம் ஆச சுஹ்ருத சாதுனாம் வர்த்மதர்ஷன். மொழிபெயர்ப்பு. நமக்குள் இவ்வாறு எண்ணிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தர்ம வழியில் செல்லும் சீரிய அரசாட்சியை காட்டுவதற்காக யுதிஷ்ட மகாராஜனை உலகின் மிக உயர்ந்த ஆட்சி பொறுப்பில் அமர்த்தினார். 17ஆம் பதம். உத்தராயாம் திருதபூரோர் வம்ச சாது அபிமன்யுனா சவை திரௌணி அஸ்திர சம்லுஷ்ட புனர் பகவதாத்ருத. மொழிபெயர்ப்பு. பூர்வ வம்சத்தின் மகாவீரரான அபிமன்யுவால் அவரது மனைவி உத்தரையின் கர்ப்பத்தில் பெறப்பட்ட கரு துரோண புத்திரனின் ஆயுதத்தால் எரிக்கப்பட்டது. ஆனால் பிறகு அது பகவானால் மீண்டும் காப்பாற்றப்பட்டது. பொருளுரை. அபிமன்யுவால் உத்தரையின் கர்ப்பத்தில் கருமுளை வடிவில் உருவாகி கொண்டிருந்த பரீட்சித்து மகாராஜனின் உடல் அஸ்வத்தாமனின் பிரம்மாஸ்திரத்தால் எரிக்கப்பட்டது. ஆனால் கர்ப்பத்தினுள் இரண்டாவது உடலை கொடுத்து பூர்வ வம்சத்தை பகவான் காப்பாற்றினார். உடலும் ஆத்மாவும் வேறுபட்டவை என்பதற்கு இச்சம்பவம் நேரடியான ஆதாரமாகும். ஆண்விந்து ஒரு பெண்ணின் கருப்பைக்குள் பாய்ச்சப்படும் பொழுது ஒரு ஜீவராசி அக்கருப்பைக்குள் புகுந்து அங்கு புகலிடம் கொள்கிறது. இவ்வாறு ஆண் பெண்களின் விந்து கசிவுகள் கலப்பதால் ஒரு பட்டாணியின் அளவுள்ள ஒரு உடல் உருவாகி படிப்படியாக விருத்தியடைந்து முழு உடலாக மாறுகிறது. ஆனால் அவ்வாறு வளர்ந்து வரும் கருமுளை ஏதோ ஒரு வகையில் அழிக்கப்படுமானால் ஜீவராசி வேறொரு உடலில் அல்லது வேறொரு பெண்ணின் கருப்பையில் அடைக்கலம் கொள்ள வேண்டியிருக்கும். பூர்வ மகாராஜனின் அல்லது பாண்டவர்களின் வம்சத்தினராக இருப்பதற்கு தேர்வு செய்யப்பட்ட ஜீவராசி சாதாரண ஜீவராசி அல்ல. அந்த ஜீவராசி யுதிஷ்ட மகாராஜனின் வாரிசாக இருக்க பகவானால் முடிவு செய்யப்பட்டிருந்தார். எனவே பரீட்சித்து மகாராஜனின் கருமுளை அஸ்வத்தாமனால் அழிக்கப்பட்ட பொழுது பகவான் தமது அந்தரங்க சக்தியின் மூலமாக உத்தரையின் கருப்பைக்குள் புகுந்து எதிர்காலத்தில் பரீட்சித்து மகாராஜனாக விளங்கப் போகும் குழந்தைக்கு ஒரு புது உடலை கொடுத்து காப்பாற்றினார். பகவான் தமது சர்வ வியாபகமுள்ள சக்தியினால் உத்தரை மற்றும் பாண்டவ குடும்பத்தைச் சேர்ந்த மற்ற அங்கத்தினர்களின் உள்ளும் புறமும் இருந்தார். ஹரே கிருஷ்ணா.